கல்யாணம், ஒய்ஃபு, குழந்தைன்னு ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு டாக்டரான நம்ம ஹீரோ பில் எதிர்பாராத விதமாக ஒரு சீக்ரெட் பார்ட்டிக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுறான். அப்படி அவன் அந்த பார்ட்டிக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டான், அவன் அங்கே போனதுனால அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, உண்மையாலுமே பணக்காரங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை, பணக்காரங்களை சுற்றி இருக்கிற மர்மங்கள் என்னென்ன, அதுவும் சொல்ல போனால் யூஎஸில் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற இலுமினாட்டின்னு சொல்லப்படுற ஒரு குடும்பங்களுக்குள்ள நடக்கிற சைத்தானிக் ரிச்சுவல்ஸ் என்னென்ன, உண்மையாலுமே சைத்தானுடைய வழிபாடு இருக்கா இல்லையா, இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப பரபரப்பாகவும் அதே சமயம் ஒரு மாதிரி பதபதைக்கிற மாதிரியும் சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்தரிக்கோல். இன்றைக்கி நம்ம 1999 ஸ்டான்லி கியூப்ரிக்கோட டைரக்ஷனில் வெளியே வந்த ஐஸ் ஒயிட் ஷர்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றியே எக்கச்சக்க கதைகள் இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து ஸ்டான்லி கியூப்ரிக் எடுத்த படம். அது மட்டும் இல்லாமல் இது ஷூட் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே ஷூட் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் ஹாலிவுட்லேயே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஷூட்டிங் ப்ரொசீஜர் இருந்த படம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சைத்தானை வழிபடுறவங்கள பற்றியும், இந்த மாதிரி பணக்காரங்க செக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், உண்மையாலுமே இவங்க பொண்ணுகளை குழந்தைகளை எவ்வளோ மோசமாக சித்தரிக்கிறாங்க, எவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறத பற்றி அவர் காட்டினதுனால படத்தோடைய ஷூட்டிங் முடித்த எடிட்டிங்லேயே அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் உண்மையாலுமே நேச்சுரலாக இறந்தாரா இல்லை அவர் யாராவது கொலை பண்ணாங்களாங்கிறது இன்றைக்கி வரைக்குமே ஒரு மர்மமாகவே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்சுவல் டியூரேஷன், அதாவது ஒரிஜினல் படம் இது வரைக்கும் ஒரு 30 பேர்த்துக்கு மட்டும்தான் காட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வேறு யாருமே இந்த படத்தை முழுசாக பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. ஸ்டான்லி கியூப்ரிக் இறந்ததுக்கப்புறம் இந்த படத்தை அவங்களே, அதாவது ஸ்டுடியோஸே ரீஎடிட் பண்ணி அவர் காட்டணும்னு நினச்சிருந்த அல்லது சொல்லணும்னு நினச்சிருந்த சில விஷயங்களை அந்த படத்துலேருந்து எடிட் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட கதையை கேட்டுட்டு இந்த படத்தை பற்றின வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில். அது யாரோட வீடு அப்படின்னா, நம்ம ஹீரோவான பில்லோட வீடு. இந்த படத்தில் டாம் குரூஸ் தான் ஹீரோ. டாம் குரூஸ்க்கு சின்ன வயசாக இருக்கும்போது இந்த படம் எடுத்திருக்காங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃபு, ஒரு குழந்தை இருக்குது. அது பொன் குழந்தை. 3 பேருமே ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலியாக தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறாங்க. அவங்க எதுக்காக கிளம்புறாங்க இப்போ அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் அவருடைய வீட்டில் ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி ஒன்று வைக்கிறாரு. அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக தான் 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. குழந்தைய ஒரு பேபி செட்டர்கிட்ட விட்டுட்டு 2 பேரும் கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. ஆனால் அந்த பார்ட்டியில் பில்லுக்காகட்டும் அவனுடைய ஒய்ஃபுக்காகட்டும் யாரையுமே தெரியாது. கூப்பிட்டவர் மட்டும்தான் பில்லோடைய பேஷண்ட்டு. மீதி இருக்கிறவங்கெல்லாம் மிகப்பெரிய பணக்காரங்க. ஆனால் பில்லு அவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் இல்லை, நார்மலான ஒரு டாக்டர். அதனால் அந்த இடத்துல இருக்கிறதுக்கே அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அப்போ 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே பார்க்கும்போது தான் டப்புன்னு பில்லு ஒருத்தனை நோட்டீஸ் பண்ணுவான். இந்த பியோனா வாச்சிட்டு இருக்கிறவனை பார்த்தியா, அவன் என் கூட டாக்டர் படித்தான், நீ என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. அப்போ அவன் டாக்டர் ஆனால் இவ்வளோ நல்லா பியானோ வாசிக்கிறானே அப்படின்னா, இல்லை அவன் டாக்டர் இல்லை, அவன் படித்தான், பட் ஆனால் கம்ப்ளீட் பண்ணல, ட்ராப் அவுட் ஆகிட்டான் அப்படின்னு பில்லு பேசிகிட்டு இருப்பான். அப்போ பேசிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட, இந்த மாதிரி நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு வரேன், நீ அப்படியே அந்த பக்கம் போயிட்டு வரையானா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு ஷாம்பைன் எடுத்து குடிச்சிட்டு ஜாலியாக அந்த பக்கம் போவா. அப்போ பில்லும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிப்பாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி ஒரு 12 வருஷம் இருக்குமாடா நம்ம மீட் பண்ணி அப்படின்னு 2 பேரும் பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு, அவன் பேர் நிக்கு, அவன் ஒரு பியானோ பிளேயராக ஆனதை பற்றி இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நிக்கை யாரோ ஒருத்தன் கூட்டிகிட்டு போவான். அப்போது இவன் நிக்கு இந்த மாதிரி நான் ஒரு கிளப்பில் வாசிப்பேன், இங்கேருந்து கொஞ்ச நாள் இந்த ஊரில் தான் இருப்பேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகளாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அங்கே பேசுவோம், அந்த கிளப்புக்கு வந்துடுறேன் அப்படின்னு கேட்பான். கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு பில்லு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹெலனா ஷாம்பைன் குடிச்சிட்டு தனியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு 45-50 வயசு இருக்கிற ஒரு ஆள் ஹெலனாவை பார்த்து அவளோட அழகில் மயங்கிடுவான். மயங்கி அவ கூட வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி டெம்டிங்காக கூப்பிடுவான். ஹெலனாவும் இல்லை, டான்ஸ் தானே அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட, ஆனால் அப்பயும் சொல்லியிருப்பாள், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட இதை
சொல்லிகிட்டே வந்து நான் டான்ஸ் ஆட வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து கூட்டு போயிட்டு 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆடவே வந்து பார்த்தா இங்கே பில்லுக்கிட்ட 2 பொண்ணுங்க வந்து வளைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா பில் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான்றதுனால 2 மாடல்ஸ் வந்து பில்லுக்கிட்ட வந்து வளைஞ்சிட்டு இருப்பாங்க. இதை ஹெலனா பார்த்துட்டு இருப்பா. இப்போது அந்த வயசான தாத்தா ஹெலனா கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு வந்து பில்லை வந்து இந்த மாதிரி உங்களை பார்ட்டி கொடுத்தாரு இல்லையா விக்டர், அவரோட பார்ட்டி தான் இது, அவர் டக்குன்னு மேலே கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னா அங்கே பார்த்தா என்ன ஆகுனா ஒரு பொண்ணு நியூடாக படுத்துருக்கும். என்ன மயக்கம் போட்ட நிலமையில் இருக்கும் சோஃபாவில். விக்டர் வந்து அந்த பொண்ணு கூட செக்ஸ் வச்சுருப்பார் போல். அவர் அப்போ தான் அவசரமாக ஃபேண்ட்டெல்லாம் போடுவார். அப்புறம் பில்லு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணுக்கு ட்ரக் ஓவர் டோஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து வில்லு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றுவான். இதே டைமில் வந்து பேரலாக அவனோட ஒய்ஃப் கிட்ட அந்த பணக்கார தாத்தா வந்து முடிஞ்ச அளவுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கடலை போட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் ஹெலனா வந்து தெளிவாக சொல்லிடுவா, எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, நான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கொஞ்சம் நிறையா ஷாம்பைன் குடிச்சிருக்கேன், அந்த போதையில் தான் உங்களோட டான்ஸ் ஆடவே நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்காக நீங்கள் வந்து பெருசாலாம் எதுவும் யோசிச்சிட வேணாம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அந்த ஆளில் விடுற மாதிரியே இருக்காது. எப்படியாச்சும் இவளை பிக்கப் பண்ணி ஆகணுண்டா அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுவாப்புல. ஆனால் கடைசி வரைக்கும் முடியாது. இங்கே வந்து பில்லு அந்த பொண்ணுக்கு, மேண்டி அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நீ ரொம்ப லக்கி, இந்த வாட்டி உயிர் பொழைச்சதே மிகப்பெரிய விஷயம், திரும்ப வந்து நீ ட்ரக்ஸ் மட்டும் எடுத்துக்காத, ஏன்னா உன்னுடைய உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த விக்டர் வந்து நீ அந்த பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா இன்னைக்கு இந்நேரம் இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி என் மானை போய் அசிங்கப்பட்டிருப்பேன், நான் உண்மையானுமே இதுக்கு வந்து நான் ஏதாவது உனக்கு ஒரு கைமாறு செய்வேன் அப்படின்னு சொல்லி அவனை தேங்க் பண்ணி அங்கேருந்து அனுப்பிச்சி விடுவார். பில்லும் ஹெலனாவும் நல்ல மூடில் வீட்டுக்கு போவாங்க. அவங்களுடைய டே டு டே லைஃப்பை நம்ம காட்டுவாங்க. ஹெலனா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருப்பா, அதே மாதிரி பில்லு வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பான், அந்த குழந்தை ப்ரஷ் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கும். அவங்க ஃபேமிலி வந்து எவ்வளோ காம்பேக்டான அழகான ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டுவாங்க. அப்புறம் ஹெலனாவும் குழந்தையும் சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் வந்து பேக் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு கதை சொல்லி படிக்க வச்சு தூங்க வைப்பாங்க. குழந்தைய தூங்க வச்சதுக்கப்புறம் ஹெலனாக்கு வந்து திடீர்னு வந்து மண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் கஞ்சா அடிக்கலான்னு தோணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் வந்து ஓசிபியில் போட்டு கஞ்சாவை கொஞ்சம் அடிப்பாங்க. கஞ்சா அடிச்சுட்டு 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசவே வந்து அவங்களோட பேச்சுங்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறிடும். ஆர்கியூமெண்ட்டுங்கிறது என்ன ஆகும்னா அவள் வந்து கஞ்சாவை போட்டதுனால வேணும்னே இவங்ககிட்ட வம்பிழுக்க பார்ப்பான். ஆனால் இவனுக்கு அது நல்லா தெரியும், ஓ நம்ம பொண்டாட்டிக்கு வந்து மைண்டு மாறிடுச்சு, நம்மகிட்ட வேணும்னே வம்பிழுக்கிறா, நம்ம கொஞ்சம் பொறுத்தான் போகணும்னு சொல்லி அவன் எவ்வளவோ பொறுத்து போக ட்ரை பண்ணுவான். ஆனால் வந்து அவள் விடவே மாட்டாள். அப்போ பேச வந்து 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நேற்று பார்ட்டியில் இவன் வந்து அந்த வயசானவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலா, அவன் வந்து 2 பொண்ணுங்களோட பேசிகிட்டு இருந்தானா, 2யுமே மாற்றி 2 பேருமே கேட்டுப்பாங்க. அப்போ வந்து நம்ம பில் சொல்லுவான், இல்லை எனக்கு மேலே வந்து 100க்கு 100 நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன நான் தப்பு செய்ய மாட்டேங்கிறது உனக்கு நம்பிக்கையா, அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை இல்லையாம்பா. ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் அப்போ ரிலேஷன்ஷிப் மேலே தான் நம்பிக்கையா, என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்பா. இப்படி எதிரும் பொதிருமா அவள் மாற்றி பேச ஆரம்பித்தோன்னே பில்லுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியாது. இல்லை நான் வந்து உன்னை முழுசாக நம்புகிறேன், உன் மேலே எனக்கு அவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான நம்பிக்கையா, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளா நீ அப்படின்னா, ஆமாம் என் கான்ஃபிடென்ஸே நீ தான் அப்படின்னு பில் சொல்லும்போது இவன் வந்து டப்புன்னு ஒரு கதை சொல்லுவாள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிட்டோமே, அதுக்கு பக்கத்தில் ஒரு நேவி ஆஃபீஸர் இருந்தான் தெரியுமா அப்படின்னு. இல்லை தெரியல, ஞாபகம் இல்லைன்னு பில் சொல்லுவான். அதுக்கு அவள் சொல்லுவா, நம்ம சாப்பிடும்போது அவன் அங்கே இருந்தான், நம்ம அந்த ஹோட்டலில் போய் தங்கியிருந்தோம், தங்கும்போது அவனும் வந்து அங்கே தங்கியிருந்தான், உண்மையாலுமே நடந்து போகும்போது ரூமுக்கு போகிற வழியில் என்னை சைடில் ஒரு பார்வை பார்த்தா எனக்கு அப்படியே மொத்தமாக எல்லாமே ஃபீஸ் போயிடுச்சு, அன்னைக்கு அவன் என்னை கூப்பிட்டுருந்தான்னா நான் அவன் கூட போய் படுத்துருந்துருப்பேன், அதுக்காக நம்மளுடைய கல்யாணம், ஃப்யூச்சரு, வாழ்க்கை எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கு நான் தயாராக இருந்தேன், ஆனால் நல்ல வேளை அவன் கூப்பிடல, அவனை நான் அன்னைக்கு பார்த்த அன்னைக்கு நீ என் கூட படுத்த இல்லையா, அப்போ வந்து நான் அவனை நினச்சி தான் உன் கூடவே படுத்திருந்தேன், இதுதான் உண்மை. இதே மாதிரி எவ்வளவோ ஃபேண்டசிஸ் வந்து எனக்கும் தான் இருக்க செய்யுது, நீ வந்து என்னை எப்படி வந்து 100க்கு 100 நல்லவன் சொல்லி ஒரு சிறையில் போட்டுட்டு அந்த சிறைக்குள்ளே அந்த எதிர்பார்ப்புக்குள்ளே நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா எனக்குன்னு சில சுகதுக்கங்கள் இருக்குது, எனக்குன்னு சில ஆசைகள் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லும்போது பில்லு வந்து கடுப்பாயிரும். ஏன்னா வந்து அவன் அவ்வளோ உண்மையாக இருப்பான் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு, இவ்வளோ உண்மையாக தான் இருக்கா, ஆனால் கற்பனையிலேயே
அந்த நேவல் ஆஃபீஸர் கூட இவன் வந்து செக்ஸ் வச்சுருக்கா, நம்ம அவளை தொடும்போது அந்த நேவல் ஆஃபீஸர் தொடுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாளே அப்படிங்கிறது அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்போது டப்புன்னு அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். என்னென்னா அவனோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் வந்து இறந்துட்டாங்க, அதை போய் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகணுன்னு. இவனும் காரில் போவான். போக போக வந்து அவனோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாள் அந்த நேவல் ஆஃபீஸர் கூட நான் படுத்தேன்னு. அது வந்து அவன் மைண்டுக்கு வந்துட்டு போகும். அப்புறம் அந்த கிளைண்ட்டோட வீட்டுக்கு போவான். போனால் அங்கே அந்த கிளைண்ட்டோட பொண்ணு தான் இருக்கும். அந்த பொண்ணு இவங்க கூட பேசிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி அவங்க அப்பாவை பற்றி, அவளுடைய வாழ்க்கையை பற்றி, அவங்க அப்பா வந்து போனது வந்து ரொம்ப வெறுமையாக இருக்குங்கிறத பற்றி. ஏன்னா வந்து இவன் தான் பில் தான் வந்து அவங்க அப்பாவுக்கு முன்னாடி இருந்த டாக்டராக இருந்திருப்பான். அதனால் அந்த பொண்ணு எல்லா எமோஷன்ஸையும் பில் கூட ஷேர் பண்ணிவிட்டு பாட்டுன்னு போய் கிஸ் அடிச்சிடும். ஏன்னா யாராவது ஒருத்தங்க துணைக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு இருந்ததுனால, பில்லும் அந்த பொண்ணு தனியாக அந்த ரூமில் இருந்ததுனால கரெக்டாக டப்புன்னு ஒரு மொமெண்ட்டில் போய் பில்லை கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிடும். ஆனால் பில் வந்து அதை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவான். இல்லை இங்கே பாரு, உங்கள் அப்பா வந்து இறந்துட்டாருங்கிறதுனால நீ எமோஷ்னலி வயபுளாக இருக்க, ரொம்ப வீக்காக இருக்க, அதனால தான் நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட. நீ வந்து இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத, உன் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணு. உன்னோட ஃபியான்சி இப்போ இங்கே வந்துட்டான் பாரு, அவங்ககிட்ட பேசு, உன்னோடைய லவ்வர் அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பேசி கொஞ்சோண்டு அவளுக்கு வந்து புத்தி வர வைப்பான். அப்போ தான் வந்து பில்லுக்கு தெரியும் என்னென்னா, பொண்ணுங்க ஒருவேளை முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி தானோ எமோஷ்னலி வீக்காக இருப்பாங்களோ, திடீர்னு ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட்லேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நம்பிக்கையிலேருந்து சரியறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அப்படின்னு பில்லு நினச்சிட்டு இருப்பான். அப்போ வந்து அவளோட லவ்வர் வந்து பில்லை வந்து வெளியே அனுப்பிச்சுடுவான். இவனும் பில்லும் எதுவுமே நடக்காத மாதிரி அவளுக்கு வந்து குட் நைட் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அங்கேருந்து போனவன் வீட்டுக்கு கேபில் போகிறதுக்கு மனசு இல்லாமல் நடந்தே போயிட்டுருப்பான். ஏன்னா அவன் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஒய்ஃப் வந்து நீ என்னை தொடும்போது நேவல் ஆஃபீஸர் தொடுற மாதிரி இருக்குன்னு சொன்னது தான் அவன் மண்டைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை அவனால் வந்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஸோ அதனால் ஏதோ யோசனையில் போயிட்டே இருப்பான். ரோட்டில் போகிறவங்களாம் வந்து பில்லுக்கிட்ட வம்பு இழுப்பான். அப்படி வம்பு இழுக்கும் போது ஒரு குரூப்பை தாண்டி போயிட்டு ஒரு சிக்னல் கிராஸ் பண்ண நிற்கும்போது ஒரு ப்ராஸ்டியூட் வந்து அவனை கூப்பிடுவா, இந்த மாதிரி வரையா மேட்ரு பண்ணுறதுக்குன்னு. சரி, நான் அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், சரி இவனும் போகிறேன்ட்டு போயிடுவான். அப்புறம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது உன்னோடைய சாய்ஸ் தான், நீ எது செஞ்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவான். அவளும் வந்துட்டுல ரொம்ப நல்ல டைப் மாதிரி பேசுவாள். ஏன்னா வந்து ஹவர்லி சார்ஜ் எல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன், உண்மையாலுமே நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுப்பேன், நான் உங்களுக்கு ஃபுல் நைட் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தரேன், $150 கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே பில்லும் சரின்றோம். ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிவிட்டு மேட்ரு பண்ணலான்ட்டு போகும்போது கரெக்டாக பில்லுக்கு வந்து ஃபோன் வந்துடும். பண்ணுறது யாருன்னா அவனோட ஒய்ஃபு. நான் இந்த மாதிரி வந்து அந்த டெத்து வீட்டில் தான் இருக்கேன், நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட போய் சொல்லிவிட்டு இவளையும் மேட்ரு பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஆக்வர்டான சுச்சுவேஷனில் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பில் வந்து அந்த ப்ராஸ்டியூட் கிட்ட சொல்லிடுவான். ஆனால் நான் பேசின பணத்தை உனக்கு கொடுத்துட்டு தான் போவேன், கண்டிப்பாக நான் உன்னை ஏமாற்றிட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த $150 எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு தான் போவான். அப்பயே வந்து அவளுக்கு பில் மேலே ஒரு சின்னதாக ஒரு மரியாதை வந்துடும். ஏன்னா அவன் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, பட் இருந்தாலும் நான் கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்தோன்னே பில் மேலே ஒரு நல்ல மரியாதை வந்துடும். அங்கேருந்து அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டே இருப்பான். போகும்போது பார்த்தால அவன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி பியானோ வாசிக்கிறேன்னு சொல்லி ஒரு பார் சொன்னான்ல, அந்த பார் அவனுக்கு ஞாபகம் வரும். அந்த பாருக்கு முன்னாடி தான் அவன் கரெக்டாக இருப்பான். அங்கே பார்த்தா உள்ளே டப்புன்னு உள்ளே போயிடுவான். உள்ளே போனால் அவன் ஃப்ரெண்டு வந்து பியானோ வாசிக்கிட்டு இருப்பான். இவன் ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போது பியானோ வாசித்து முடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டு அவன் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க கதைகளை பேசிக்குவாங்க. அப்போ வந்து என்னாச்சு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு பில் அவன் கேட்கும்போது இவன் வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 7 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி வந்து உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் சியாட்டரில் இருக்கேன், எனக்கு வந்து என் ஒய்ஃபு 4 பசங்க இருக்காங்க, அப்புறம் நீ இங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். இல்லை வேலை எங்கே இருக்கோ அங்கே தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லலாம். பேசவே வந்து என்ன ஆகும்னா, இப்போ அவனுடைய ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று வரும். ஸோ அந்த ஃபோன் வந்துட்டா என்னென்னா, அவன் அப்பயே அந்த ஃபோன் வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பான், நான் 2-3 இடத்துல வேலை செய்கிறேன், 4 பசங்க இருக்கிறதுனால சம்பாதிக்கிறதுக்காக. இப்போ நைட் இந்த கிளப்பில் வாசித்து முடிச்சிட்டேன், அடுத்து நைட் 2 மணிக்கு இன்னொரு இடத்துல வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது,
இருக்குது அப்படின்னு. இன்னொரு இடமா எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது ஒரு பயங்கரமான இடம்டா, நானும் எத்தனையோ இடங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஏன்டா அப்படின்னா, இல்லை கண்ணை கட்டி தான் நான் பியானோ வாசிக்கவே சொல்லுவானுங்க, 2-3 தடவை கூட்டிகிட்டு போனானுங்க. 4வது நாள் நான் என்ன பண்ணேன், கண்ணை கட்டுறதை லைட்டாக எடுத்துவிட்டேன். பார்த்தா அவ்வளோ பொண்ணுங்க, அவ்வளோ இது, என்னடா இதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்போது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வேணும். அந்த பாஸ்வேர்டு வந்து அவனுடைய ஃப்ரெண்டான நிக்குக்கு மட்டும் ஃபோனில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்தால் பியானோ வாசிக்க போகிறான் இல்லையா, அப்போ என்ன பண்ணிடுவான் பில்லு, அந்த பாஸ்வேர்டை இவங்கிட்ட சண்டை போட்டு வாங்கிடுவான். ஏன்டா உன்னை பார்க்கறதுக்கு நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இத்தனை வருஷம் கழித்து மீட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு குஜாலான இடத்துக்கு நீ போகிறேன்னு சொல்கிற, என்னை கூட்டிகிட்டு போகாமல் நீ போனால் நான் எப்படி அவனை விட்டுருவேன், அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நான் வந்து தான் தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நிற்க சொல்லுவா, இல்லைடா அங்கே வரணுன்னா ஒரு காஸ்டியூம் வேணும், எல்லாருமே வந்து ஒரு ஹுடி மாதிரி போட்டு அதுக்கு கீழே வந்து மாஸ்க் போட்டு தான் வருவாங்க, இந்த டைமில் நீ மாஸ்க்குக்கு காஸ்டியூமுக்கெல்லாம் எங்கடா போவ அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பாஸ்வேர்டு சொல்லு, அந்த இடத்தோடைய லொக்கேஷன் சொல்லு அப்படின்னு சொல்லி நிற்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்தோடைய லொக்கேஷனையும் பாஸ்வேர்டை வாங்கிட்டு அந்த காஸ்டியூம் எடுக்கிறதுக்காக வாடகைக்கு காஸ்டியூம் விடுற ஒரு கடைக்கு போவான். அந்த கடைக்கு போனால் அந்த கடையில் அதை விட மிகப்பெரிய சம்பவம் இருக்கும். ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்டுன்னு நினச்சி தான் 11:30 மணிக்கு அந்த கடைக்கு போவான். பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்டு அங்கே இருக்க மாட்டான். அவனுடைய ஃப்ரெண்டு கம் பேஷண்ட், அவன் வந்து வேற ஊருக்கு போயிருப்பான், இன்னொருத்தங்கிட்ட கடையை விற்றுட்டு. அங்கே ஒரு தாத்தா இருப்பான். அப்புறம் அவங்ககிட்ட போய் பேரம் பேசி, இந்த மாதிரி வந்து நான் உனக்கு வாடகைக்கு மேலே $200 எக்ஸ்ட்ரா தரேன், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கூட அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், ப்ளீஸ் எனக்காக இந்த டைமில் நீங்கள் வந்து கடையை திறந்து காஸ்டியூம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே $200 கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி காஸ்டியூம் வேணும் அப்படின்னா கருப்பு கலரில் இந்த மாதிரி கோட்டு வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஏதோ திடீர்னு ஏதோ சத்தம் கேட்கும். அந்த தாத்தா போய் பார்ப்பாரு. பார்த்தா ஒரு ரூம்குள்ளே வந்து சரக்கு, சாப்பாடு, கோக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க, பீஸா, இதெல்லாம். என்னடா அதுன்னு பார்த்தா அந்த தாத்தாவோடைய சின்ன பொண்ணு ஒரு 2 சைனீஸ் பீப்புள் கூட மேட்ரு பண்ணிகிட்டு இருக்கும். அதுவும் சின்ன பொண்ணுன்னா ரொம்ப சின்ன பொண்ணு, அது இப்போ தான் வந்து வயசுக்கே வந்திருக்கு. தாத்தா போய் அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு அந்த பொண்ணை அடித்து வெளியே துரத்தி விட்டுட்டு அவங்கள வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் கடைசியாக வந்து அந்த கோட்டை அங்கேருந்து வாங்கிட்டு பில்லு வந்து ஒரு டாக்ஸியில் கிளம்புவான். டாக்ஸியில் போகவே திரும்ப அவன் மைண்டுக்குள்ளே அந்த நேவல் ஆஃபீஸர் கூட அவன் ஒய்ஃப் இருக்கிறது தான் வரும். கரெக்டாக டாக்ஸி போய் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய பில்டிங்கில் போய் நிற்கும். நின்னா அந்த டாக்ஸி டிரைவர் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவனுக்கு ஒரு $100 பிச்சு கொடுத்துட்டு, நான் வந்து இந்த $100 நோட்டோட இன்னொரு பாதியை கொடுக்கும்போது இங்கேருந்து டாக்ஸி நம்ம எடுத்துக்கலாம், அது வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, இன்னும் சொல்ல போனால் என்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லுவான். சொல்லிட்டு போனால் அந்த கேட்டுக்கு வெளியே 2 பேர் நின்றுட்டு இருப்பானுங்க. அவனுங்க பார்த்தால ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வித்தியாசமாக இருப்பானுங்க. அவனுங்க கிட்ட சொல்லி பாஸ்வேர்டு சொல்லுவான். பாஸ்வேர்டு சொன்னதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு காரில் ஏற்றி அந்த பில்டிங்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. பில்டிங்குள்ளே கூட்டிகிட்டு போனால் கதவை திறந்து விட்டா ஒரு மாஸ்க் போட்ட ஆள் வந்து இவனை வெல்கம் பண்ணுவான். அப்புறம்தான் பில்லுக்கு அது தெரியும் என்னடா இது அப்படின்னு. அப்போது அவனுடைய கோட்டை கழட்டிட்டு மாஸ்க் எடுத்து போட்டுட்டு உள்ளே போவான் பில்லு. உள்ளே போனால் அதே மாதிரி மாஸ்கை போட்டுட்டு எக்கச்சக்க பேர் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே சிவப்பு கலர் கோன் போட்ட ஒரே ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி சாம்பிராணி புகை மாதிரி போட்டு அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி வருவான். சுற்றி வந்து கீழே டொம்முன்னு அடிப்பான். அவன் ஃப்ரெண்டு அதாவது நிக்கு இதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாத மாதிரி ஆப்போசிட் சைடில் அவனை திரும்பி உட்கார வச்சு பியானோவை வாச்சிட்டு இருப்பாங்க. இங்கே கீழே இருக்கிற பொண்ணுகள்லாம் மண்டி போட்டு சாமி கும்பிட்ற மாதிரி அவன் காலில் விழுந்துட்டு இருப்பாங்க. அவனும் டம்முன்னு அடிச்சுட்டே இருப்பான். எல்லாரும் மாஸ்கை போட்டுட்டு பட்டுன்னு அந்த பொண்ணுகள்லாம் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்து போட்டுருவாங்க. பார்த்தா ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட வந்து வெறும் ஜட்டி மட்டும் போட்டுட்டு மேலே எந்த டாஸ்மே போடாமல் அப்படியே வந்து செமி நியூடாக நிற்பாங்க. அதை பார்த்தோன்னா பில்லுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும், என்னடா இது அப்படின்னு. அப்போது இந்த ரிச்சுவல் ஆரம்பிக்கும். இந்த ரிச்சுவல் என்ன மாதிரி இருக்குன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்க ஒருத்தனுடைய மாஸ்க்குமே ஏதோ சாத்தானுடைய ஒரு மறு உருவம் மாதிரியே தெரியும். பில்லு இது எல்லாத்தையுமே பார்ப்பான். ஒவ்வொரு பொண்ணாக எந்திரிச்சு போய் அந்தந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஆளுகளை ரேண்டமாக சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது பில்லை வந்து ஒரு பொண்ணு சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவா. கூட்டிகிட்டு போகும்போதே பில்லோட கையை பிடிச்ச உடனேவே, நீ வந்து இந்த இடத்துக்கான ஆள் கிடையாது, நீ கண்டிப்பாக இங்கே ஏமாற்றி தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிரு, இது உயிருக்கே ஆபத்தாக கூட முடிஞ்சிடும், சொன்னா கேளு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வந்து பில்லுக்கு அட்வைஸ் பண்ணுவாள். ஆனால் பில்லுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸே புரியாது. அந்த பொண்ணு பில்லுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க இன்னொருத்தன் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடும். அடுத்த ரூமுக்கு பில்லு உள்ளே நடந்து
நடந்து போவான். பார்த்தா அங்கே அப்படியே ஃபுல்லாக செக்ஸாக இருக்கும். கண்டபடி கண்ட பேர்த்து கூட இருப்பாங்க. பையனும் இருப்பாங்க, பையனும் பொண்ணும் இருப்பாங்க, வயசானவன் பொண்ணு அத்தி இதுன்னு ரொம்ப ஒரே நாராசமாக இருக்கும் அந்த இடமே. அப்போ பில்லு கிட்ட இன்னொரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு வந்து நான் வந்து உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என் கூட வருவியா அப்படின்னு கேட்பான். கேட்கும்போது பில்லில் என்னடா நடக்குதுங்கிறதே புரியாத ஒரு கண்டிஷனில் தான் அவனும் இருப்பான். ஆனால் என்ன செய்யறதுன்னு அவனுக்கு புரியாது. சரி ஓகே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அதுக்கும் ஏதாவது இங்கே பஞ்சாயத்து ஆயிரும், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு உயிரோட வெளியே போனால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவன் இருப்பான். அப்போ டப்புன்னு பில்லை கூப்பிட்டு வந்தா இல்லையா முன்னாடி வந்த அந்த பொண்ணு வேகமாக வந்து இந்த மாதிரி வேணாம் பில், இங்கே இருக்காத, நீ கிளம்பிடு, இவனுங்களை பார்த்தா பிரச்சனை ஆயிரும், நீ யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, உனக்கு மட்டும் இல்லாமல் எனக்கும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கவே பில்லை வந்து ஒருத்தன் கூட்டிகிட்டு போவான். இந்த மாதிரி உங்கள் டிரைவர் வந்து உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணுறாரு, நீங்கள் டாக்ஸியில் தானே வந்தீங்க அப்படின்னு கேட்பான். ஆமாம் டாக்ஸியில் தாங்க வந்தேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் போனால் இவன் டிரைவர்கிட்ட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அந்த இடத்துல இருக்கவங்க இவன் வந்ததை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பில்லை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சு அந்த சிவப்பு கவுன் போட்டவன் உட்காந்துட்டு இருப்பான். அங்கே போய் இந்த மாதிரி நீ யார், எதுக்கு வந்த, மரியாதையை உண்மையை சொல்லுங்கும் போது பில்லு முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க பார்ப்பான். ஆனால் முடியாது. அப்போ வந்து பில்லு வெளியாளுங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. செகண்ட் பாஸ்வேர்டு சொல்லுவாங்க. இவனுக்கு தெரியாது, கண்டுபிடிச்சா இப்போ பில்லு வந்து பயத்தில் நடுங்குவான். அப்போ அவனுடைய முகமூடியை கழட்ட சொல்லுவாங்க. அவன் முகமூடியை கழட்டுவான். அவன் முகத்தை அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துருவாங்க. அப்போது அவனோட ட்ரெஸ்ஸையும் கழட்ட சொல்லி அவனை சாவடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேட்கும். அந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட, அதாவது அந்த சிவப்பு கலர் கவுன் போட்ட அவங்களோட தலைவங்கிட்ட, நான் வந்து அவனை ரெடீம் பண்ணுறேன், நான் வந்து அவனை விடுவிக்கிறேன், அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவப்பு கலர் கவுன் போட்டவன், இதனால் உனக்கு என்ன கான்சிக்வன்ஸ், என்ன பிரச்சனைகள் வரும் உனக்கு தெரியுமா, தெரிஞ்சு தானே சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணிடுவாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பில்லை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பில்லை வந்து காப்பாற்றினது யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பில்லை வந்து கூப்பிட்டு போனா இல்லையா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை ஒருத்தன் வந்து சைடில் கையை போட்டு இழுத்துட்டு போயிடுவான். அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே நமக்கு தெரியாது, அது பில்லுக்கும் தெரியாது. மனசு பதவதப்பாகி திரும்ப வீட்டுக்கு வந்தால் அவன் குழந்தை, ஒய்ஃப் எல்லாமே இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பில்லுக்கு வந்து மனசுக்குள்ளே கிடந்து பட்டுன்னு அடிக்கும். அப்போது அவன் ஒய்ஃப் கிட்ட போய் அவன் மனசு உடஞ்சி படுக்கும்போது அவன் ஒய்ஃபும் எந்திரிச்சு பட்டுன்னு அழுக ஆரம்பிப்பா. ஏன் அழுவா அப்படின்னா, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். என்ன கனவு கண்டடி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னை வந்து நிறையா பேர் வந்து மேட்ரு பண்ணுற மாதிரி நான் கனவு கண்டேன், அதுவும் ஓ முன்னாடியே நிறையா பேர் மேட்ரு பண்ணுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அழுவா. இப்போ பில்லுக்கு வந்து வெறியாகும், என்னடா நடக்குதுங்க, அங்கே போனால் இதே மாதிரி நிறையா பேர் மேட்ரு பண்ணுற மாதிரி சூழ்நிலை, உயிரே போகிற சூழ்நிலையிலும் தப்பிச்சு வந்தோம், இங்கே வந்தா அவ இப்படி சொல்கிறா, என்னடா இது தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கேருந்து அனுப்பும் போதே அவனை சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. இதை வச்சு என்கொயரிக்கு இது ஏதாவது பண்ணினா, இந்த இடம் என்னங்கிறத தேடினா அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, உன் குடும்பமே உனக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. ஆனாலும் அடுத்த நாள் காலையில் பில்லு அவனுடைய ஃப்ரெண்டை தேடி அவன் வேலை செய்கிற இடத்துக்கு போவான். அவன் இருக்க மாட்டான். அதனால் பக்கத்தில் கெஃபேல போய் விசாரிப்பான். அங்கேயும் அவன் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் தங்கி இருக்கிற இடத்தோட அட்ரஸை அங்கேருந்து வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த ஹோட்டலுக்கு போய் விசாரிச்சா அங்கே இருக்கவன் சொல்லிடுவான், அங்கேயும் அவன் இல்லை, காலையிலேயே அவன் காலி பண்ணிட்டு போயிட்டான், யாரோ 2 பேர் கூட ஸ்ட்ரேஞ்சாக வந்தாங்க, வந்துட்டு அவன் மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வீங்கி இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவன் யார் என்னன்னு தெரியலன்னு. அங்கேயும் அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்காது. இப்போ பில்லுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிரும். சரி ஓகே, இந்த வாங்கின காஸ்டியூம் இருக்கும் இல்லையா, வாடகைக்கு வாங்கினது, அதையாவது கொடுப்போன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போவான். திரும்ப அங்கே போனால் பார்த்தா அந்த தாத்தா காஸ்டியூம்லாம் வாங்கிக்குவான். இவன் அந்த மாஸ்கை வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துடுவான். எங்கே அந்த ரிச்சுவல்ஸ் நடந்துச்சு இல்லையா, சைத்தான் வழிபாடு, அங்கேயே விட்டுட்டு வந்துடும். அந்த மாஸ்க்குக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே வருவா. நைட்டு வந்து செக்ஸ் வச்சுருந்தாள் அந்த சின்ன பொண்ணு. அவன் வந்து ஒரு மாதிரி காம கொடூரமாக வந்து பில்லை பார்ப்பான். பார்த்தா அந்த ரூம்குள்ளேருந்து அந்த சைனாக்காரனுங்க 2 பேரும் வருவானுங்க, பாய் சொல்லிட்டு போவானுங்க. அப்போ தான் வந்து பில்லுக்கு தோணும், ஏண்டா நேற்று தானடா அவனுக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னா, அந்த தாத்தா வந்து இல்லை நான் வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களோட நடத்திக்கிட்டேன், போலீஸ்லாம் பிடிச்சி கொடுக்கல, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நம்மளும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருவோம், உங்களுக்கு ட்ரெஸ்ஸை தவிர வேறு எது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் அப்படின் போது அப்போ தான் அவனுக்கு புரியும், இந்த தாத்தா வந்து அந்த பொண்ணை வச்சு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு இறங்க முடிவு பண்ணிட்டான்னு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போவான். ஹாஸ்பிட்டல் போனால் அவனுக்கு
அவன்கிட்ட பேஷன்ஸ் கூட உட்கார்றதுக்கே முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவான், அவனோட செக்ரட்டரியை கூப்பிட்டு இன்னைக்கு மத்தியானம் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் கார் ஒர்க் ஷாப்பில் இருந்ததை தூக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போவான். அந்த வீட்டுக்கு போனால் இது பகல் நேரத்தில் போவான். காடு கேட்டு மூடி இருக்கும். கேட்டுக்கு வெளியே வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்கும். அந்த செக்யூரிட்டி கேமரா முன்னாடி போய் நின்று அந்த செக்யூரிட்டி கேமராவையே உத்து பார்ப்பான். அப்போ பார்த்தா ஒரு கார் வந்து அங்கே நிற்கும், ரோல்ஸ் ராய்ஸ். அந்த ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து ஒரு தாத்தா இறங்கி வந்து ஒரு கவரை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போவாப்புல. அந்த கவரில் என்ன இருக்குன்னா, டேய் மரியாதையாக போயிரு, இதை வந்து உனக்கு செகண்ட் வார்னிங்னு வச்சுக்க, இதுக்கு மேலே வந்து இதில் நீ கண்டினியூ பண்ணினா உனக்கு நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லும். அதை பார்த்தோன்னே பில்லு வந்து கொஞ்சம் லைட்டாக பயந்துக்குவான். வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனால் அவன் ஒய்ஃபு குழந்தைங்க அங்கே இருக்கும். ஒய்ஃபையே அவன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பான். அவன் ஒய்ஃபே அவன் கண்ணுக்கு வித்தியாசமாக தான் தெரியும். அப்படி வந்து அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து 1008 மனப்போராட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து வேற பொண்ணுங்களோட செக்ஸ் வச்சுக்கலாமா வேணாமா, உண்மையாலுமே வந்து அவனை அன்னைக்கு காப்பாற்றின அந்த பொண்ணு யாரு, ஏன்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக உயிரோடு இருக்காதுங்கிறது தான் பில்லோடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அறிகுறி. எதனால சொல்கிறான் அப்படின்னா, அவங்க கூட்டிகிட்டு போன விதத்திலேயே வந்து அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் ஃப்ரெண்டும் அங்கே இல்லை. இப்போது அன்னைக்கு அவன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் யாரையெல்லாம் பார்த்தானோ எல்லாத்தையும் போய் விசாரிக்கணும்னு நினைப்பான். இப்போ என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க இறந்தாங்க இல்லையா, ஒரு பொண்ணு கிஸ் பண்ணாலே, அந்த பொண்ணை போய் பார்க்கலான்ட்டு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணால் அந்த பொண்ணோடைய ஃபியான்சி தான் ஃபோன் எடுப்பான். அப்போது அந்த பொண்ணு இல்லைங்கிறது இவனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது யார் அப்படின்னா, ஏன்னா இந்த ரெண்டல் ஷாப் பொண்ணையும் அவன் பார்த்துட்டான். இப்போ அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணு தான். அந்த வீட்டுக்கு போனால் அவன் ஃப்ரெண்டு தான் அங்கே இருப்பாள். ஃப்ரெண்டு அங்கே இருந்தால் பில்லுன்னு இவன் பேர் சொன்னோன்னே, ஓ நீ தான் அவனா, உன்னை பற்றி அவன் சொன்னா, நீ ரொம்ப நல்லவன் சொன்னான், வா உள்ளவான்னு சொல்லிட்டு பில்லுக்கிட்ட ஒரு விஷயத்த அவள் சொல்லுவா. என்னன்னா, இவன் நேற்று வந்தான் இல்லையா அந்த ப்ராஸ்டிடியூட், அவளுக்கு இன்னைக்கு HIV டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து அது பாசிட்டிவ்னு வந்துருச்சு. இதை கேட்டோன்னே பில்லு ஷாக் ஆயிடுவான். ஏன்னா அப்போ அந்த பொண்ணும் கிடையாது. ஏன்னா அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து HIV ரிசல்ட் வர்ற வரைக்கும்லாம் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்காது. அதுக்குள்ளே அவனுக்கு ஏதாவது பண்ணியிருப்பானுங்க. அப்போ நம்மளை காப்பாற்றினது அந்த பொண்ணும் இல்லைங்கிறது பில்லு ஓரளவுக்கு வந்து கணிச்சிருவான். இப்போ அவன் நடந்து போக போகவே வந்து பார்த்தா யாரோ ஒரு மொட்டை தலையன் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா போவான். அப்புறம் ஒரு பொட்டி கடையில் போய் பேப்பர் வாங்கிட்டு நிற்கும் போது பார்த்தா அப்படியே அந்த மொட்டை தலையன் வந்து இவனை பார்த்துட்டு அப்படியே நைஸாங்கன்னு தப்பிச்சுட்டு போயிடுவான். அப்போ தான் வந்து அந்த பொட்டி கடையிலேருந்து ஒரு பேப்பர் வாங்கினான் இல்லையா, அந்த பேப்பரில் ஒரு நியூஸ் படிப்பான். இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்-பியூட்டி, அதாவது வந்து ஒரு பியூட்டி பேஜண்ட்டில் ஒரு மாடலாக இருந்த பொண்ணு வந்து ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி இறந்துடுச்சு அப்படிங்கிற நியூஸை படிப்பான். அப்போ தான் இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். டப்புன்னு வந்து அந்த பொண்ணை கொண்டு போய் வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போவான். போய் அந்த பொண்ணோடைய டாக்டர் தான் நான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வரும், அந்த பொண்ணு வந்து ஓவர் டோஸில் வந்தது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆச்சுன்னு தான் நியூஸ் இருக்கும். இன்றைக்கி சாயங்காலம் 3:45 அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு ரிசப்ஷனில் சொல்லுவாங்க. அப்போ இவன் டாக்டர்ன்றதுனால அந்த கார்டை காமிச்சிட்டு அந்த பொண்ணோட பாடியை பார்க்கறதுக்காக அங்கே போவான். அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவள் தான் மேண்டி. இவன் வந்து விக்டரோட வீட்டில் ஒரு பொண்ணை காப்பாற்றினான் இல்லையா, அந்த பொண்ணு தான். அப்போ தான் வந்து இவனுக்கு எல்லாமே புரிய வரும். இவனை அந்த இடத்துல காப்பாற்றினது வந்து இந்த பொண்ணு தான். எதுக்காக இந்த பொண்ணு காப்பாற்றிருக்கு அப்படின்னா, இந்த பொண்ணை இவன் ஒரு தடவை ட்ரக் ஓவர்டோஸ்லேருந்து காப்பாற்றினாங்கிறதுனால அந்த நன்றி கடனுக்காக இப்போ அந்த பொண்ணு காப்பாற்றிருக்கு. எனக்கு என்னமோ இந்த பொண்ணையும் அவனுக்கு தான் கொன்றுப்பானுங்கன்னு தோணுது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவன் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நடந்து வரும்போது விக்டரோட வீட்டிலேருந்து அவனுக்கு ஃபோன் வரும். விக்டரோட வீட்டுக்கு அவன் போவான். அப்போ தான் வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும், என்னென்னா விக்டருமே வந்து அந்த இடத்துல இருந்திருக்கான் அப்படின்னு. ஏன்னா பில்லு வந்து மாஸ்க்கை கழட்டும் போது மற்றவங்கெல்லாம் மாஸ்க்கை போட்டுட்டு தானே இருந்தாங்க, அவங்க எல்லாருமே பில்லை பார்த்துருக்காங்க. இப்போது விக்டர் வந்து பில்லுக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரி அந்த இடம் மோசமான இடம் இல்லை, அவங்க வந்து மேண்டியை கொல்லலை, அந்த புள்ள அன்னைக்கே ட்ரக் ஓவர்டோஸில் தானே இருந்துச்சு, நீ தானே காப்பாற்றின, அதே மாதிரி இன்றைக்கும் ஓவர்டோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் செக்ஷுவலாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணை உன்னை காப்பாற்றணும்னு சொன்னதுனால, ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் அந்த இடத்துல யாரும் மோசமாக போகல. உன்னோட ஃப்ரெண்டையுமே அவங்க கொலையெல்லாம் பண்ணல, சும்மா சின்னதாக 2 தட்டு தட்டி அவங்க ஊருக்கு தான் அனுப்பி வச்சாங்க, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலைன்னு கடைசி வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ தான் வந்து பில்லுக்கு புரியும் என்னென்னா, இது வந்து சாதாரண ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, பல பணக்காரங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இதை பண்ணுறாங்க, இதுக்குள்ளே இருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறத வந்து பில்லு புரிஞ்சுக்குவான். விக்டரும் வந்து இல்லை, நீ எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க, அதுக்காகத்தான் வந்து இப்போ நான் வந்து உன்னை கூப்பிட்டு இதை பேசிகிட்டு இருக்கேன், இது மட்டும் இல்லாமல்
அந்த மொட்டை தலையனை வச்சு உன்னை ஃபாலோ பண்ண வச்சதும் நான் தான். இப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்றது நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா உன்னால் தூங்கக்கூட முடியாது. ஸோ உன் வாழ்க்கையே வீணாக போயிடும். இந்த விஷயத்துக்குள்ளே இனிமே வராத, இது என்னன்னு தெரிஞ்சுக்கவும் நினைக்காத, இதுக்கு மேலே நீ வாழ்கிறதும் சாவறதும் உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பில்லை வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவான். பில்லும் அரமனசோட வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போய் கதவை சாத்தி உள்ளே போய் பெட்ரூம்குள்ளே பார்த்தா இவன் அந்த இடத்துல ஒரு மாஸ்கை விட்டுட்டு வந்திருப்பான் இல்லையா, அது இவன் பெட்டில் இவன் தலகாணி மேலே இருக்கும். அதை பார்த்தோன்னே பில்லு மிரண்டுருவான். பயந்து அழுக ஆரம்பிச்சு அவன் ஒய்ஃபை கட்டி பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு எல்லாத்தையும் அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பான். இப்போ அவன் ஒய்ஃப் அவளும் அழுது அவள் கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகி இருப்பான். அப்போ 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ண போகிறதுனே அவங்களுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில் அவன் பில்லுக்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம குழந்தை கிறிஸ்மஸ் ஷாப்பிங் இன்றைக்கி நம்ம கூட்டிகிட்டு போவோம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, ஸோ அதனால் அவளை கூட்டிகிட்டு போவோம்பா. என்னடா இது, நம்ம டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு நினச்சா குழந்தைய ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆச்சரியமாகி போவான். 2 பேரும் அந்த கிறிஸ்மஸ் ஷாப்பிங்காக போவாங்க. குழந்தை இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஜாலியாக விளையாடிட்டு ஒரு பொருளாக எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் இந்த பிரச்சனைகளை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் பின்னாடி ஜாலியாக போயிட்டுருப்பாங்க. அதுவும் என்னென்னா அவள் தான் ரொம்ப கேஷுவலாக இருப்பான். பில்லுக்கு அந்த பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பில்லே போய் அவகிட்ட கேட்பான், என்னதான் பண்ணலாம் இப்போ அப்படின்னா, என்ன பண்ணலாம், அப்படியே நடந்ததை மறந்து கண்டினியூ பண்ண வேண்டியதுதான், இதை தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம், நம்ம இன்னும் அலைவா இருக்கோங்கிறத நினச்சி நம்ம சந்தோஷம்தான் படணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம முழிச்சுக்கிட்டோம், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதையெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணி வந்ததுனால இன்னும் மேற்கொண்டு வரப்போகிறதையும் நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். கண்டிப்பாக இது ஒரு அட்வென்ச்சர்னு நினச்சிக்கிட்டு இனிமே இந்த தப்பை நானோ நீயோ பண்ணாமல் இங்கிருந்து நகர்ந்து போயிடுவோம், இது ஒரு கனவுன்னே நினச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். அவள் சொல்லும்போது எப்பயுமே இனிமே ஃபார் எவர் அப்படின்னு பில்லு சொல்லுவான். ஃபார் எவருங்கிற வார்த்தையை சொல்லாத, அது ரொம்ப பயமுறுத்தக்கூடிய வார்த்தை. ஷோரா சொல்கிறியா அப்படின்னு கேட்பான். ஷோருங்கிறது இல்லை, ஒரே ஒரு நைட்டில் நடந்த ரியாலிட்டி ஹோல் லைஃப் டைமுக்கும் எவ்வளோ தூரம் வருங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அது மட்டுமே மொத்தமான உண்மையாகவும் இருந்துட முடியாது. அப்போ மொத்தமான உண்மைங்கிறது தான் என்ன அப்படின்னா, மொத்தமான உண்மைங்கிறது தான் என்னங்கிறது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ பில் ஒன்று சொல்லுவோம், எப்பயுமே கனவுங்கிறது வெறும் கனவு இல்லை, அதுக்குள்ள உண்மைகளும் அடங்கி இருக்கு அப்படின்னு. அப்போது எலனா சொல்லுவா, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு. என்னது அப்படின்னு அவன் கேட்பான். 2 பேரும் செக்ஸ் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவா. ஃபக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவா. அதோட இந்த படம் முடிஞ்சிடும். இந்த படத்தோட கதையை நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே மிகப்பெரிய கான்ட்ரவர்சிகள் இருக்கிற மிக சில படங்களில் இதுவும் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சதை வீடியோவோட பிகினிங்லேயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் இன்னும் நிறையா கான்ஸ்பிரசி தியரி இருக்குது, அதுக்கான ஆதாரங்களை கூட சில பேர் வச்சுருக்காங்க. அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மூலமா நானும் அதை படித்து தெரிஞ்சுக்குவேன், நம்மளுடைய வியூவர்ஸும் அதை படித்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.